ராஜேஸ்வரி வணக்கம். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி தீவிர அரசியல் பணியாற்றுவதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இதற்கு முன்னதாகவே அவர் தொடர்ந்து மாணவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு செயல்களை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தான் கல்வி விழா, அதாவது கல்வி விருது விழா என்ற பெயரில் இரண்டாவது முறையாக மாணவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் அவர்களுக்கு பரிசுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளானது தற்போது நடைபெற்று வருகின்றது. இதற்கு முன்னதாகவே, அதாவது பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான போதே விரைவில் நான் உங்களை சந்திக்கின்றேன், வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள், அதே போன்று தோல்வியுற்றவர்களும் துவண்டு போகாமல் மீண்டும் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வாழ்த்துக்கள் என்று விஜய் பதிவிட்டிருந்தார். மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் என்றும் விரைவில் சந்திக்கின்றேன் என்று தெரிவித்திருந்தார். அதன் எதிரொலியாக தான் தற்போது நடிகர் விஜய் கல்வி விருது விழா என்ற பெயரில் இரண்டாவது முறையாக மாணவர்களை சந்திக்கக்கூடிய ஏற்பாடானது நடைபெற்று வருகிறது. இந்த ஏற்பாடை பொறுத்தவரையில் சென்னை திருவான்மியூரில் மண்டபம், தனியார் மண்டபத்தில் இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வந்து தற்போது அங்கு வரக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை வரவேற்கும் விதமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் அடங்கிய பை ஒன்று கொடுத்து அவர்களை மண்டபத்துக்குள்ளே வரவேற்றுக் கொண்டிருக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று இந்த விழாவை பொறுத்தவரையில் பல்வேறு கடந்த முறை செய்யப்பட்டதை விட பல மாற்றங்கள் செய்யப்பட்டு இந்த விழா நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் போன முறை இந்த விழா நடைபெற்ற போது ஒட்டுமொத்தமாக தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகள் வரவழைக்கப்பட்டார்கள். ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் இந்த விழா நடத்தப்பட்ட காரணத்தால் நீண்ட நேரமாக இந்த நிகழ்ச்சி முடியும் வரையிலும் நடிகர் விஜய் நின்று கொண்டே அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கக்கூடிய நிகழ்வு நடந்தது. அதனால் மிகவும் சோர்வாக விஜய் உணரப்பட்டார். இது சமூக ஊடகங்களிலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதனை தவிர்ப்பதற்காக இந்த முறை ஒவ்வொரு கட்டங்களாக இந்த நிகழ்வு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட்டு அதற்கான நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில், அதாவது சரியாக 9:30 மணிக்கு விஜய் மாணவர்களை சந்தித்து அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி ஊக்குவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விழாவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு கட்டங்களாக ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாணவிகளும் ஒரே நேரத்தில் வரவைக்காமல் தற்போது ஒவ்வொரு கட்டங்களாக நடத்துவதற்காக அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டது. இந்த முதற்கட்டமாக நடக்கக்கூடிய இந்த விழாவில் 21 மாவட்டங்களைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட மாணவிகள் மட்டும் முதற்கட்டமாக வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த முறை ஏற்கனவே கடந்த முறை நடைபெற்ற போது சில மாணவர்கள் விடுபட்டதாகவும் இந்த மாணவர்களை தேர்வு செய்ததில் பல்வேறு தவறுகள் நடைபெற்றதாக பல தரப்பிலும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அதை தவிர்ப்பதற்காக மிக தீவிரமாக ஆராய்ந்து சரியாக உரிய முறையில் யாரெல்லாம் சரியாக அந்த முதல் மதிப்பெண்களை பெற்றார்களோ அதை முழுவதுமாக ஆய்வு செய்து அதற்கு பிறகு மாணவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று விஜய் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இந்த முறை அதில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்கள், தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்கள் சரி கண்காணிக்கப்பட்டு அதற்கு பிறகு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் வரவைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் முதற்கட்டமாக 21 மாவட்டங்களைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வரவைக்கப்பட்டிருக்கிறார்கள்.